ஓம் ஸ்ரீ சாய்ராம். சௌகரியமாக உடலை தளர்த்தி அமர்வோம். உங்கள் முதுகு நேராக ஆனால் தளர்வுடன் இருக்கட்டும். கைகள் முழங்கால்களின் மேல் தளர்ந்து இருக்கட்டும். தலை நிமிர்ந்து இருக்கட்டும். தலை, முதுகு, இடுப்பு இம்மூன்றும் ஒரே நேர்கோட்டில் இருக்கட்டும். கண்களை மூடிக்கொள்ளுங்கள். இப்போது உங்கள் கவனத்தை சுவாசத்தின் மீது கொண்டு வாருங்கள். இயல்பாக சுவாசியுங்கள். பூர்ணச்சந்திர அரங்கினுள் நாம் அமர்ந்திருக்கிறோம் என்று கற்பனை செய்து கொள்வோம். மேடையில் வெள்ளியால் செய்யப்பட்ட ஷிரடி பாபா விக்கிரகம் மின்னிக் கொண்டிருக்கிறது. அப்போது அழகிய புன்னகையுடன் சுவாமி மெதுவாக சிவபெருமானைப் போல கம்பீரமாக மேடையில் நடந்து வருகிறார். தனது அங்கியை சற்றே தூக்கி நம்மை ஆசீர்வதிக்க கையை உயர்த்தும் போது ஒரு அன்னையின் அழகும் அருளும் வெளிப்படுகிறது. சுவாமி ஷிரடி பாபா விக்கிரகத்தின் பக்கத்தில் வந்து நிற்கிறார். அப்போது ஒரு பக்தர் சுவாமிக்கு ஒரு சிறிய கலசத்தில் தண்ணீர் கொடுக்கிறார். சுவாமி தனது அங்கியின் கைப்பக்கத்தை மேற்பக்கமாக மடித்து விட்டு கொண்டு திரும்பி பக்தர்களை நோக்கி அழகிய புன்னகையுடன் வலது கையை உயர்த்தி ஆசீர்வதிக்கிறார். சுவாமி அபிஷேகத்தை ஆரம்பிக்கிறார். அபிஷேக நீர் வழிந்தோட ஓட அந்த வெள்ளி விக்கிரகம் மேலும் மேலும் பிரகாசமடைந்து மின்னுகிறது. பின்னர் அந்த பக்தர் ஒரு வெள்ளை துணியை சுவாமிக்கு அளிக்கிறார். அதை வைத்து சுவாமி விக்கிரகத்தை மெதுவாக துடைக்கிறார். அடுத்ததாக பக்தர் மற்றொரு கலசத்தை சுவாமியிடம் தருகிறார். சுவாமி அந்த கலசத்தை விக்கிரகத்தின் மேற்புறம் கவிழ்த்து அதில் தனது கையை இட்டு சுழற்ற சுழற்ற விபூதி தெய்வீகமான பெருக்காக விக்கிரகத்தின் மீது பொழிகிறது. அந்த கலசத்தை நாம் தாங்கி நிற்பதாக கற்பனை செய்து கொள்ளுங்கள். சுவாமியின் ஸ்பரிசத்தால் நமது ஆசைகள் அனைத்தும் எரிந்து விபூதியாக மாறிவிடுகின்றன. சுவாமியின் கை அந்த கலசத்தில் மேலும் மேலும் வேகமாகச் சுழலும் போது விபூதி அருவியாக தொடர்ந்து பொழிகிறது. விபூதி மேகம் போல் விக்கிரகத்தையும் சுவாமியையும் சூழ்ந்து கொள்கிறது.
ஆஹா, எவ்வளவு தெய்வீகமான காட்சி! சுவாமி மேகங்களில் மிதப்பது போல் தோன்றுகிறது. விபூதியின் புனிதமான மனம் முழு கூடத்தையும் நிரப்புகிறது. விபூதி என்பது ஒரு பொருள் எரிந்த பின் கிடைப்பது என்று சுவாமி கூறுகிறார். சிவபெருமானின் 3வது கண் திறந்தபோது காமதேவன் சாம்பலானான். அந்த சாம்பலையே சிவபெருமான் தனது திருமேனியில் பூசிக்கொண்டார். நமது ஆசைகள் அனைத்தும் தெய்வீக அக்னியில் எரிந்து சாம்பலாகும் போது அதிலிருந்து விபூதி பிறக்கிறது. இலைகள், மலர்கள், கிளைகள் முதலியவை எரிந்த பின் சாம்பலாக மாறுகின்றன. அவை தங்கள் நாமத்தையும் ரூபத்தையும் இழந்து அனைத்தும் ஒரே பொருளாக சாம்பலாக மாறுகின்றன. இதையே விபூதி நமக்கு உணர்த்துகிறது. அந்த விபூதியினாலேயே நாம் சுவாமியை வழிபடுகிறோம். முடிவில்லாமல் பொழியும் விபூதியை நாம் காணும்போது இந்த விஷயத்தை மனதில் ஆழமாகச் சிந்திப்போம். நாமமும் ரூபமும் நிலையானவை என்று நாம் இறைவனுக்கு மலரோ பழமோ அர்ப்பணித்தால் அது ஒரு நாள் மட்டுமே அதே போன்று இருக்கும். ஆனால் நாமமும் ரூபமும் நீக்கப்பட்ட பிறகு கிடைக்கும் விபூதி நிலையானது. நாம் சுவாமிக்கு அர்ப்பணிப்பது நிலையானதாக இருக்க வேண்டும். நமது அகங்காரமும் மமகாரமும் பக்தியின் எண்ணெய் ஊற்றப்பட்டு தவத்தின் அக்கினியில் எரியட்டும். அந்த கலசத்தில் உள்ள விபூதி நமது அகங்காரமும் மமகாரமும் நமது தீய குணங்களும் உலகியலான ஆசைகளும் எரிந்த பின் கிடைப்பதையே குறிக்கிறது. சுவாமி அபிஷேகத்தை முடித்துக்கொண்டு மெதுவாக மேடையை விட்டு வெளியேறுகிறார். விபூதி கூடம் முழுவதும் பரவியிருக்கிறது. அந்த புனித விபூதி சுவாமியின் ஆசீர்வாதமாக நம் ஆன்மீக பயணத்தின் பொருட்டு நம்மேல் படர்ந்துள்ளது. நாம் அமைதி அடைகிறோம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. இப்போது உங்கள் உள்ளங்கைகளை ஒன்றோடு ஒன்று உரசி கண்களின் மீது வையுங்கள். மெதுவாக உங்கள் கண்களை திறந்து இந்த அனுபவம் மூலம் பெற்ற சக்தியை நாள் முழுவதும் எடுத்துச் செல்லுங்கள். சாய்ராம்.